சர்வீஸ் மேனுவல் வயரிங் வரைபடத்தை பயன்படுத்தி சர்க்கியூட்டை சரிபார்ப்பது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் கற்றுக்கொள்பவன: தொடக்க சர்க்கியூட்டில் உள்ள சரி செய்தலை கண்டறியலாம், லைட்னிங் சர்க்கியூட்டை சரி செய்து செயல்படுத்தலாம், தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள், இயங்கும் நிலையில் ஒரு வாகனம், பயிற்சியாளர் கருவி கிட் ஒரு தொகுப்பு, மல்டிமீட்டர் ஒரு எண்ணிக்கை, பருத்தி கழிவு அதாவது காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, காந்த ஸ்விட்ச் தேவைக்கேற்ப, பெட்ரோலியம் ஜெல்லி மற்றும் பிரஷ் தேவைக்கேற்ப, ஒரு வெர்னியர் காலிபர். இந்த அமர்வை ஸ்டார்டிங் சர்க்கியூட்டை செய்தல் மூலம் தொடங்கலாம். இதில் சில நிலைமைக்கான நிபந்தனைகள் மற்றும் சாத்தியமான காரணங்கள் மற்றும் அதன் சாத்தியமான திருத்தம் பற்றி விவாதிப்போம். முதலில் மோட்டார் இயங்கவில்லை மற்றும் காந்த சுவிட்சின் இயக்க ஒலி கேட்கவில்லை என்றால், முதல் சாத்தியமான காரணம் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கும். இந்த நிலைக்கு நாம் பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய வேண்டும். ரீசார்ஜ் செய்த பிறகு மல்டிமீட்டரை பயன்படுத்தி பேட்டரியின் மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். பேட்டரியின் மின்னழுத்தம் 10க்கும் குறைவாக இருந்தால், அது பேட்டரி சிதைவு காரணத்தினால் மிகவும் குறைவாக இருந்தால் நாம் பேட்டரியை மாற்ற வேண்டும். பேட்டரி டெர்மினல் இணைப்பில் தொடர்பு சரியாக உள்ளதா என சரிபார்த்து, சரியாக இல்லை என்றால் பேட்டரி முனையத்தை மீண்டும் ஈர்க்கவும் அல்லது மாற்றவும். ஏதேனும் அரிப்பு உள்ளதா என சரிபார்க்கவும். பிறகு முனையத்தை அதாவது டெர்மினலை கையால் அசைத்து சரியான தொடர்பு உள்ளதா என சரிபார்க்கவும். அடுத்த நிபந்தனை, மோட்டார் இயங்கவில்லை ஆனால் காந்த சுவிட்சின் இயக்க ஒலி கேட்கிறது. இந்த நிலையில் ஸ்டார்டிங் மோட்டார் இயங்குகிறது, ஆனால் சிறிய முறுக்கு விசையின் காரணமாக அது மிகவும் மெதுவாக உள்ளது. பேட்டரி மற்றும் ஒயரிங்கை சரிபார்க்கவும். அது திருப்திகரமாக இருந்தால் ஸ்டார்டிங் மோட்டரை ஆய்வு செய்ய தொடங்கலாம். ஸ்ப்ரிங் பலவீனமாக இருக்கிறதா என சரிபார்த்து அதை சரி செய்யலாம் அல்லது மாற்றலாம். பிரஷ்களின் நிலையை சரிபார்க்கவும். அவை சரியாக அமர்ந்திருக்கிறதா அல்லது தேய்ந்து போயிருக்கிறதா அல்லது ஸ்ப்ரிங் பலவீனமாகிவிட்டதா என்பதை சரிபார்க்கவும். அதன் நிலையை பொறுத்து பழுது பார்க்கவும் அல்லது பிரஷ் அசம்பிளியை மாற்றவும். ஆர்மெச்சரின் எரிந்த கம்யூட்டேட்டர் மற்றும் லேயர் ஷார்ட் சர்க்கியூட்டை சரிபார்க்கவும். இரண்டு பிரச்சனைகளுக்கும் நாம் ஆர்மெச்சரை மாற்றுவதுதான் ஒரே தீர்வு. ஆர்மெச்சரின் லேயரில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டால் ஆர்மெச்சரை மாற்றவும். அது துண்டிக்கப்பட்டிருந்தாலோ எரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அதன் நிபந்தனையின்படி நீங்கள் ஆர்மெச்சரை சரி செய்யலாம் அல்லது மாற்றலாம். ஆர்மெச்சரை சரிபார்த்த பிறகு இப்போது பிரஷ்களுக்கு செல்லலாம். பிரஷ்கள் எரிக்கப்பட்டாலோ அல்லது முடிவுகள் அசாதாரணமாக தேய்ந்து போனாலோ பிரஷை மாற்றவும் மற்றும் பிரஷ் அணிந்திருந்தால் பிரஷ் அசம்பிளியை மாற்றவும். அடுத்த நிபந்தனை, ஸ்டார்டிங் மோட்டார் இயங்குகிறது ஆனால் கிராங்கிங் இயங்கவில்லை. பீனியன் டிப் தேய்ந்திருந்தாலோ அல்லது ஓவர் ரன்னிங் கிளட்ச் நழுவினாலோ ஓவர் ரன்னிங் கிளட்சை மாற்ற வேண்டும். ஓவர் ரன்னிங் கிளட்சில் ஸ்லைடிங் சரியாக இல்லாவிட்டால் சரி செய்யலாம். ரிங் கியர் பற்கள் தேய்ந்திருந்தால் ஃப்ளைவீலை மாற்றலாம். கடைசியாக சத்தம் பிரச்சனை பற்றி காண்போம். அசாதாரணமாக தேய்ந்த புஷ் காரணமாக சத்தம் ஏற்படலாம், எனவே அதை மாற்றவும். ரிங் கியரின் தேய்ந்த பீனியன் அல்லது தேய்ந்த பற்கள் காரணமாகவும் சத்தம் ஏற்படலாம். பீனியன் கியர் அல்லது ஃப்ளைவீலை மாற்றுவதே ஒரே தீர்வு. நாம் விவாதிக்கப் போகும் அடுத்த தலைப்பு லைட்டிங் சர்க்கியூட்டை சரி செய்தல். அதை இப்போ தொடங்கலாம். மிகவும் பொதுவான பிரச்சனை ஹெட்லைட் ஒளிரவில்லை என்பதுதான். அதன் காரணங்களை பற்றி விவாதிப்போம். முதல் சாத்தியமான சிக்கல் ஹெட்லைட் சர்க்கியூட் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் உருகி போய்விட்டால் அதை மாற்றவும். பல்பின் ஒயர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஒயரை இறுக்குவதன் மூலம் இந்த சிக்கலை சரி செய்யலாம். வயரின் சுற்று துறந்திருக்கலாம். அவ்வாறு இருந்தால் ராக்கிங் செய்வது உதவும். அடுத்து ஹெட்லைட் பல்பின் ஃபியூஸ் இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில் விளக்கை மாற்றவும்.
ஹெட்லைட் சுவிட்ச் பழுதடைந்தால் சுவிட்சை மாற்றவும். மற்றொரு வகையான சிக்கல் என்னவென்றால் ஒரு ஹெட்லைட் ஒளிரவில்லை என்பது. இதற்கான காரணங்கள் மற்றும் பரிகாரங்களை பார்ப்போம். வயர் இணைப்பு தளர்வாக தெரிந்தால் இணைப்பை இறுக்கவும். வயர் பழுதடைந்தால் வயர் சந்திப்பு பெட்டியை மாற்றவும். எர்த் வயர் சரியாக இணைக்கப்படாவிட்டாலும் பல்ப் ஒளிராது. எனவே எர்த் வயரில் துருப்பிடித்துள்ளதா என சரிபார்த்து துருவை சுத்தம் செய்யவும். மற்றொரு கடைசி பிரச்சனை ஒயர் அல்லது குறைந்த பீம் வேலை செய்யாதது. பல்ப் ஹோல்டர் வயர்களில் தளர்வான இணைப்பு இருக்கலாம். ஏதேனும் தளர்வான இணைப்பு இருந்தால் அதை இறுக்கவும். வாகனத்தின் மங்கலான மற்றும் பிரகாசமான விளக்கு சுவிட்ச் பழுதடைந்தால் சுவிட்சை மாற்றவும். அடுத்த தலைப்பு பிரேக் லைட்டிங் சிஸ்டத்தை சரி செய்வது. மிகவும் பொதுவான பிரச்சனை பிரேக் லைட் ஒளிரவில்லை என்பது. பல்ப் பழுதடைந்து விட்டதா என்பதை சரிபார்த்து தேவைப்பட்டால் விளக்கை மாற்றவும். பல்ப் ஃபியூஸை சரிபார்த்த பிறகு ஏதேனும் ஒயரில் ஓப்பன் சர்க்கியூட் இருக்கிறதா என்று முழு சர்க்கியூட்டையும் சரிபார்க்கவும். நீங்கள் ஏதேனும் ஓப்பன் சர்க்கியூட் இருப்பதை கண்டால் வயர்களை இணைக்க முயற்சிக்கவும். முடியாவிட்டால் வயர்களை மாற்றவும். சர்க்கியூட் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கவும். இல்லை என்றால் சர்க்கியூட் ரிப்பேர் ஆகிய பிறகு பிரேக் லைட் ஒளிரவில்லை என்றால் பிரேக் லைட் சுவிட்ச் பழுதடைந்துள்ளதா என சரிபார்த்து அதை மாற்றவும். அடுத்த கட்டமாக பல்புக்கு மின்சாரம் வழங்குவதை சரிபார்க்க வேண்டும். எர்த்திங் ஒயர் காரணமாகவோ அல்லது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதினாலோ பல்புக்கான மின்சாரம் தடைப்படலாம். எனவே மின் விநியோகத்தை சரிபார்த்து எர்த் ஒயரை சுத்தம் செய்யவும். இவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு அதற்கு பிறகும் பிரேக் லைட் எரியவில்லை என்றால் மாஸ்டர் சிலிண்டரில் போதுமான அளவு பிரேக் ஆயில் உள்ளதா என சரிபார்த்து பிரேக் ஆயிலை நிரப்பவும். மற்றொரு வகையான பிரச்சனை பிரேக் லைட் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது 2 காரணங்களால் மட்டுமே நடக்கும். 1. பிரேக் லைட் சுவிட்சின் காரணமாக இருக்கலாம். சுவிட்சை மாற்றுவதன் மூலம் இதை சரி செய்யலாம். மற்றொரு காரணம் தவறான ஒயர் இணைப்பு காரணமாக இருக்கும். அடுத்த தலைப்பு பிரேக் மற்றும் பார்க்கிங் எச்சரிக்கை விளக்கு சரி செய்வது. இணைப்பில் உள்ள துரு மற்றும் மூட்டுகளில் ஏதேனும் அரிப்பு உள்ளதா என சரிபார்க்கவும். இணைப்பு துருப்பிடித்தால் அதை மாற்றவும் மற்றும் அரிப்பு ஏற்பட்டால் மூட்டுகளை லூப்ரிகேட் செய்யவும். சுவிட்ச் சரியாக வேலை செய்கிறதா என்று சரிபார்த்து பழுதாக இருந்தால் சுவிட்சை மாற்றவும். ஹேண்ட் பிரேக் லிவர் முழுமையாக அழுத்தப்படாவிட்டாலும் பார்க்கிங் லைட் ஒளிரும். எனவே ஒயர் இணைப்பு தளர்வாக இருந்தால் பிரேக் லைட் ஒயர் இணைப்பை சரிபார்த்து இறுக்கவும். பிரேக் லைட் பல்ப் ஃபியூஸை சரிபார்த்து அதை மாற்றவும். பிரேக் லைட்டில் மோசமான எர்த்திங் இருப்பதாலும் சுற்று உடைந்திருக்கும். எனவே எர்த்திங் ஒயரை சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தவும். மற்றொரு வகையான பிரச்சனை பிரேக் லைட் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது 2 பிரச்சனைகளால் மட்டுமே நடக்கும். மாஸ்டர் சிலிண்டரில் பிரேக் திரவத்தின் அளவை சரிபார்த்து அதை நிரப்பவும். பல்ப் ஹோல்டர் பழுதடைய வாய்ப்பு உள்ளது. எனவே பிரேக் லைட் பல்ப் ஹோல்டரை சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை மாற்றவும். மின்சார விநியோகம் சரியாக வராமல் இருக்கலாம். எனவே மின் விநியோகத்தை சரிபார்த்து சரி செய்யவும். பிரேக் பெடல் இணைப்பு சரியாக செயல்படுகிறதா என்பதை சரி செய்ய பிரேக் பெடல் இணைப்பை சரிபார்க்க வேண்டும். சரியாக இல்லாவிட்டால் சரி செய்யவும். பிரேக் லைட் சுவிட்ச் ஷார்ட் சர்க்கியூட் ஆக அதிக வாய்ப்பு உள்ளது. அது ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தால் சர்க்கியூட்டை சரி செய்யவும். சர்வீஸ் மேனுவல் வயரிங் வரைபடத்தை பயன்படுத்தி சர்க்கியூட்டை சரிபார்ப்பது குறித்த இந்த தலைப்பை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொள்பவை: தொடக்க சுற்று, லைட்னிங் சர்க்கியூட், பிரேக் லைட்னிங் மற்றும்
பார்க்கிங் எச்சரிக்கை விளக்கு அமைப்புகளை எவ்வாறு சரி செய்வது, பிரச்சனைகளை சரி செய்ய பின்பற்றக்கூடிய பரிகாரங்கள்